அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சுண்டப்பற்றி விலை உரை சார்ந்த நகரத்தை சார்ந்த கலை மாமணி சுவாலதி வில்லிசை குழுவின் சார்பாக எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த குமரி மாவட்டத்தில் ஒரு புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கே முத்து அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது உங்கள் முன்பதாக பள்ளி திருமணம் என்ற திருக்கதையை வில்லிசை மூலம் நிகழ்த்த வேண்டும் என்று இருக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற இந்த கதையில் சொல் குற்றம் இருக்கலாம், பொருள் குற்றங்கள் இருக்கலாம், தாள குற்றங்கள் இருக்கலாம், ராக குற்றங்கள், இலக்கண இலக்கிய குற்றங்கள் எல்லாம் இருக்கலாம். இக்குற்றம் இருப்பினும் தங்கள் குழந்தை மதுரை மொழியை மதித்து எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் தர வேண்டும் என்று இரு கைகூப்பி வேண்டிக் கொண்டு எனக்கு குருவாய் விளங்கும் சேப்புதங்க அவர்களின் பொற்பாதத்தை பணிந்து கலை மாமணி சரஸ்வதி அவர்களின் பொற்பாதத்தை பணிந்து எங்கள் வில்லிசை இதோ ஆரம்பிக்கிறோம். திகிட சக்கர சண்முகம் ஐந்துள்ளார் சகட சக்கர தாமரை நாயகர் அகட சக்கரை விண்மணியாபுரை விகட சக்கரன் மெய்வதம் போற்றுவோம். நாடு மிக நல்ல நாடு, புகழும் நாடு, ஒரு வேளை பொழியும் நாடு, ரெண்டில் வீசும் நாடு, சாஸ்திரத்தில் மிகுந்த நாடு, சகல வேறு போற்றும் நாடு, சிற்றூர் என்னும் நன்னாடு, அது சிறப்புகளை கொண்ட நாடு. நாடு மிக நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடைமலை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றலானது வீசும் நாடு, சகல வளங்களும் நிறைந்த நாடுதான். அது எந்த நாடம்மா? நம்ம தமிழ்நாடு. அதேங்கப்பா செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேர் வந்து பாயுது காயுது காதினிலே என்று பாடினார் பாரதியார். அதேங்கப்பா அப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் வர என்று சொல்லக்கூடிய மலையில் இருந்து தண்ணீரால் செழித்த நாடுதான் தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டின் அருகே வள்ளி மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலை ஒன்று இருந்தது. அங்கே யார் வாழ்ந்து வருகிறார்கள்? வீடுவர்கள் தலைவராக மோகினி என்ற பெண்ணை மாலையிட்டு மனம் முடித்து நம்பிராஜன் நங்கை மோகினி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். அதாவது இல்லறத்திற்கு இனிதே என்னிட இல்லார் என்று சொல்லுவார்கள். சரி, ஆதலாலே திருமணம் செய்வதை வேண்டும் என்று சொல்லி நங்கை மோகினி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவளை திருமணம் முடித்து இருவரும் இல்லறம் நல்லறமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே இறைவனுடைய அருளினாலே இந்த நங்கை மோகினி கர்ப்பமுற்று ஒன்றின் பின் ஒன்றாக 7 ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். இருப்பினும் அவர்களுக்கு ஒரு மனக்குறை. என்ன? அதாவது 7 ஆண் குழந்தைகள் இருக்கின்றது, அதாவது பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி இவங்களுடைய மனதிலே ஒரு சின்ன கவலையானது இருக்கின்றது. இவர்கள் பெண் குழந்தை வேண்டும் என்று
அல்லும் பகலும் முருகபெருமானை அடிதொழுது வருகின்றார்கள். அடேங்கப்பா, அந்த சுப்பிரமணிய கடவுளை அடிக்கொண்டு வருகிறார். அப்படி இருக்க அப்படி அங்கே வனத்தில் உள்ள மிருகங்கள் எல்லாம் ஆமா அங்கே சேதப்படுத்துகிறது என்று நம்பிராஜன் வேடுவர்களோடு வேட்டையாட வருகிறார். அப்படி வேட்டை மார்க்கமாக வரக்கூடிய நேரத்தில் அங்கு என்னமா நிகழ்கிறது? மிருகங்கள் எப்படி ஓடுகிறது பாருங்க. அங்கே ஆனை மானம் ஓடுமா வரி தேங்கி வந்து சாடுமா. ஆனை மானம் ஓடுமா வரி தேங்கி வந்து சாடுமா. ஆலி கரடி கருளுமா அங்கே கடுவை நின்று அலறுமா. ஆனை கரடி அலறுமா அங்கு கடுவை நின்று அலறுமா. ஊரான் குரங்கு ஓடுமா அங்கே குரங்கு பண்டிகை சாடுமா. குரங்கு பண்டி சாடுமா. காட்டு மிருகம் கதறுமா அங்கே கட்ட குட்டிகள் கதறுமா. இப்படி மிருகங்கள் வந்து அங்கே அழிச்சாட்டம் பண்ணும்போது அப்படி அந்த மன்னன் வேட்டையாட வருகிறார். அடேங்கப்பா, படை விதானிகளோடு வேட்டை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்களை அடித்து கொண்டு நிற்கும் போது ஆமா அந்த வனத்தில் என்ன நடக்கிறது பாருங்க. அதிசயமாக நடக்கிறது. காலில் ஒரு புள்ளி மாலை கண்டு கலை கொட்டு மோடி கதை கதை போலவே கதை போலவே நொழிக்கு சூரியனில் பெற்று சுட இனிமானோ திரும்பி பாராமலே அங்கே போட பூவாதிரை தாங்கி நல்ல தெரிந்தாள். நம்பிராஜில் அப்படி இப்படி வேட்டையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா அங்கே அந்த வனத்தில் ஒரு அழகிய மான் ஒன்று ஆமா அந்த வனத்தில் உலாவி வருகிறது. அப்படி உலாவி வருவதை கண்டான் இந்த கலைக்கோட்டு மகரிஷி என்று சொல்லக்கூடிய மாமனிவன். அவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? அது கண்ட நேரத்திலே அந்த மான் மேல் அழகாக இச்சை கொள்ளுகிறார். அப்படி மோகம் கொண்டு ஆமா அந்த மானோடு சேர அந்த மான் கரு கொண்டு ஆமா. அந்த கருவில் சுந்தர வள்ளி புகுந்தாள். அடேங்கப்பா, உடனே சூழ் கொண்ட மான் வள்ளி கொடிமொட்டில் கோடிய சூரிய பிரகாசம் போல் அழகான ஒரு பெண் குழந்தை. அதாவது பெண் குழந்தை என்று சொன்னால் மான் குட்டி என்று நீங்கள் தவறாக எண்ணிவிடக்கூடாது. அதாவது அது மான் குட்டி கிடையாது. அந்த குழந்தையானது அழகான மனித உருவிலே இருந்த பெண் குழந்தையாகும். ஆமா. அந்த குழந்தையை இந்த மான் எட்டி பார்க்கிறது. அதாவது நம்மளுடைய வயிற்றிலே இருந்து இப்படி ஒரு மானிட குழந்தையாக வந்து பிறந்து விட்டது. அப்படி என்று அது தன்னுடைய மனதிலே அதிர்ச்சி கொண்டு அப்படி ஓடி விடுகிறது. இந்த குழந்தை அழகுரிலை கண்டார் யாரு? இந்த நம்பிராஜ். அப்படி குவா குவா என்ற குழந்தையாக அழுது சத்தத்தை கேட்கிறார் நம்பிராஜ். அங்கே மானிடை குழந்தையாகி குழந்தையாக மதுளையாக இருக்கு கண்டு இருக்க கண்டு மதுளையாக இருக்கு கண்டு இருக்க கண்டு ஓடோடி வருகிறார். இது தரம்பெரும் கானகத்திலே ஒரு பச்சிலும் குழந்தையுடைய குரல் அல்லவா கேட்கின்றது. அந்த குழந்தை எடுத்து நேராக அரண்மனையில் கொண்டு வருகிறார். ஆமா. அந்த நங்கை மோகினி கையிலே கொடுக்க இருவரும் சந்தோஷத்தோடு அந்த குழந்தை எடுத்து அருமையாக நீரிலே நீராட்டி சரி நீராட்டி பாலூட்டி தாளாட்டி ஆமா அழகான ஒரு பெயர் போட வேண்டும் அல்லவா? ஆமா. அந்த குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறார் பாருங்க. வள்ளிகொடி மோட்டில் கிடைத்த காரணத்தினால் ஆமா வள்ளி என்று பெயர் சூட்டுகின்றார். அடேங்கப்பா, அப்படி பெயரானது சூட்டி இந்த குழந்தையானது நாளொரு மேனியும் பொழுது ஒன்றுமாக எப்படி வளர்த்து வருகிறார்கள். நாடும் ஒரு நல்ல மேனியுமா
பொழுது ஒரு நல்ல வண்ணமுமாய் வளரும் திரை நல்ல சந்திரனை போல் வளரும் திரை நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வராய் இந்த பாலியாய் வளர்த்திரை நல்ல சந்திரனை போல், வளர்த்திரை நல்ல சந்திரனை போல், வளர்ந்து வராய் பாலியாய். இந்த வள்ளியை நான் சிறப்போடு வளர்த்து வரேன். ஆமா, நாளொரு வண்ணம் பொழுதில் நேரையாக வளர்த்து வருகிறேன். அப்படி தங்கச்சிலை ஒருங்கி பார்த்தால் எப்படி இருக்குமோ அங்கண்ணமே வளர்த்து வருகிறாள். தெய்வ அம்சம் பொருந்தியவள் இந்த வள்ளி நாய். அதாவது அழகு என்று சொன்னால் அதுவும் அந்த வள்ளி அம்மா மாதிரி அழகு வேற யாருக்கும் கிடையாது. இப்படி இருக்கு இந்த வள்ளிக்கு வயது ஒரு 10 வயது பிராயமாகுது. ஆமா. சரி. அங்கே திணைப்புறத்தில் பயிர்கள் வைக்கிறார்கள் இந்த நம்பிராஜ். அப்படி பயிர்களை வைத்து இந்த நம்பிராஜனுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அருமையாக அதனை காவல் காத்து வருகிறார்கள். ஆமா. அப்படி காவலார்ந்து காத்து வரக்கூடிய நேரத்திலே இந்த பறவை பட்சிகள் எல்லாம் வந்து இந்த பயிர்களை சேதாரப்படுத்துகின்றது. இதை பார்த்து இந்த குடிமடை மக்கள் எல்லாம் நம்பிராஜனிடத்தில் சென்று உரையிடக்கூடிய நேரத்திலே அவன் இதற்கு ஒரு காவலை உண்டு பண்ண வேண்டும் இல்லையா? அப்படியானால் இந்த திணைப்புறத்தை காவல் செய்ய வேண்டுமையான நம்ம தங்கை வள்ளியை தான் அனுப்பவி. அதாவது தங்கையை வள்ளியை அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறது. இதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நமக்கு இருப்பதோ ஒரு தங்கை, ஆதலால் இந்த தங்கச்சி அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது என்று சொல்ல எப்படி பச்சைகளை நாம விலகு, அதாவது நம்ம பயிர்களை பாதுகாக்க வேண்டுமே. ஆனால் நம்ம தங்கை சும்மா தானே இருக்கிறாய், அதனால அவளை கண்டிப்பா அனுப்பித்தான் ஆகணும் என்று சொல்லி சொல்ல இந்த வள்ளியின் சில தோழியர்களோடு அந்த திணைப்புறத்தை காவல் காக்கும்படி செய்கிறார். அப்படி திணைப்புறத்தில் ஏறுமாடம் அமைத்து அதற்கு மேலே நின்று இந்த பறவை பட்சிகள் எல்லாம் வராதவாறு அப்படி விரட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே யார் வருகிறார் பாருங்க, ஒரு மல்லகுரத்தி வருகிறார். அப்பா குறி சொல்லக்கூடியவள் இதை பார்த்து நம்பிராஜர் அந்த மல்லகுரத்தியை அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். அப்போது சரி அந்த மல்லகுரத்தி அமர வைத்தார்கள். ஆமா, என் மனசுல உள்ள குறை நீ சொல்லுவாயா என்று சொல்ல மல்லகுரத்தி என்ன அந்த அம்மாவுடைய கையை பிடித்து என்ன சொல்றா, ஆமா ஒரு கவரே இல்லை. அம்மா உன்னுடைய கவலை என்ன தெரியுமா? அதை சொல்ல இருக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. ஆமா, ஒரு பெண் குழந்தை உண்டு. அந்த பெண் குழந்தை பற்றி தான் நீ கவலைப்படுகிறாய். ஆமாம்மா, ஆமா, அந்த பெண் குழந்தையை பற்றி கவலைப்படுறது. அந்த குழந்தைக்கு திருமணம் எப்ப நடக்கும்? அதாவது ஒரு சாதாரண மானிட வயிற்றில் பிறந்த குழந்தை அல்ல, காட்டிலே வெள்ளி கொடியிலே கண்டெடுத்த குழந்தை அல்லவா? ஆமா, மலங்குரத்து கரெக்டா சொல்லிவிட்டாள். ஆகையால் முருகனை நீங்கள் அணுதினமும் அணுகி வருகின்ற காரணத்தால் அந்த முருக பெருமானை வந்து உங்கள் மகள் வள்ளியை திருமணம் முடிப்பார். அப்படி என்று இந்த குறி சொல்லக்கூடிய குரத்தியானவள் குறியை சொல்கிறாள். இதை கேட்ட நேரத்தில் உங்களுடைய மனதானது மகிழ்ச்சி அடைகிறது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் என்று சொல்லி மலங்குரத்தி சென்றாள். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல யார் வருகிறார் பாருங்க, அங்கே உலக சஞ்சாரியாக நாரதர் வருகிறார். நாராயணம் நாராயணம் தான் எழுந்து காலை கடல் தான் குடித்து காலை கடல் தான் குடித்து சந்திரனை தான் பணிந்து கொண்டு கரத்தில் மீனை தாங்கி கொண்டு கரத்தில் மீனை தாங்கி கொண்டு கரவனை தான் பணிந்து கொண்டு கரத்தில் மீனை தாங்கி கொண்டு கரத்தில் மீனை தாங்கி கொண்டு அவரே தீர்த்து யாத்திரை முடித்து நாராயணம் அவர் ஒரு நாள் தினம் ஒன்றுக்கு ஒரு கலக்கம் உண்டு பண்ணாவிட்டால் அவருடைய வேலை என்ன தெரியுமா? அதாவது ஏதேனும் ஒரு கோளாவது யாரிடத்திலேயாவது சொல்லி கலகத்தை போட்டவன். அதாவது இது சாபம் யார் கொடுத்த சாபம் தெரியுமா? தந்தையாகி பிரம்மதேவன் கொடுத்த சாபம் இவருக்கு. அந்த சாபத்தின் பிரகாரம் இந்த நாரதரானவர் தினந்தோறும் ஒரு கோல் முட்டுவது இவருடைய வேலை. அன்னைக்கு கோல் முட்ட இடமில்லை என்று சொல்லி எங்கு வருகிறார் தெரியுமா? அந்த வள்ளி நாயகி திணைபுரம் காவல் செய்கிறாள் பாருங்க. அந்த ஏறுமாடத்தின்
வள்ளியின் அருகாமையிலே வந்து நாராயணம் நாராயணம் அங்கே பார்க்கும்போது வள்ளியை கண்டார். அப்படி அந்த அழகிலே இவர் மதிமயங்குகிறார். என்ன அழகு, எத்தனை அழகு, ஆஹா கோடிமரம் கொட்டி அழகு. ஆமா என்று அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. சொல்லுறாரம்மா இவளுகே பெண்டிவளோ என்ன அழகு, என்ன கம்பீரம், என்ன உய்யாரம், என்ன நடை, என்ன இடை, என்ன கண்கள், என்ன மூக்கு, என்னவாள், என்னவே அழகு. இவனுடைய அழகை சொல்ல போக வேண்டுமானால் அந்த 1000 நாவு கொண்ட ஆதிசேடனால் கூட சொல்ல முடியாது. நமக்கே மனம் தள்ளாடுகிறது. நம்மளுடைய மனமே கடந்து பேரளிக்கின்றது. ஆமா, இந்த அழகை மாற்றால் எவனும் கண்டுவிடக் கூடாது. ஆதலாலே அழகு என்று சொன்னால் மறுபொருள் நம்மளுடைய முருக கடவுள் தான். சரி, ஆதலால் இந்த வள்ளியினுடைய அழகிற்கும் முருக பெருமானுக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கும். அழகென்ற சொல்லுக்கு முருகா, ஆனால் இந்த வள்ளிதான் அந்த முருகனுக்கு உகந்தவள். ஆமா, எனவே இந்த கழகத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது. அப்படி என்று சொல்லி என்று அந்த நாரதர் வரவை கண்ட இந்த வெள்ளி நாயகி அந்த நாரதர் பாதத்திலே விழுந்து அடிவணங்கி நிற்கிறார். சரி, அப்போது மங்களம் உண்டாகட்டும் என்று வாழ்த்து. சரி, இவ்வளவு அழகு படுத்தனே இந்த காரகத்தில் இருக்கிறேன், காரணம் என்னம்மா? அதாவது என்ன? அதாவது நான் வந்து ஏரமானம் அமைத்து இங்கு இருக்கக்கூடிய பச்சை பறவைகளை விரட்டி இருப்பதை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகிறது? உன்னுடைய ஊர் என்னம்மா? அதாவது என்னுடைய ஊரு சித்தூர். சரி, உன் தாய்தந்தையர் பெயர்? என்னுடைய தந்தை பெயர் நம்பிராஜன், தாய் பெயரோ நங்கை மோகினி என்று சொல்லக்கூடியவர்கள். உன் பெயர் என்ன? என்னுடைய பெயரா சொல்லணுமா? கண்டிப்பா வள்ளி. வள்ளி வள்ளி வள்ளி. ரொம்ப அழகாக இருக்கிறாய். உனக்கு ஏற்ற மணவாளன் நான் பார்த்து வைத்திருக்கிறேன். ஐயா, அது யார் தெரியுமா? யாரு? இப்போது என்னை யாருன்னு உனக்கு தெரியவில்லை, எப்படிதானே? இருளு உலகத்திலும் உலகத்திலும் என் பேரு தெரியாதம்மா, தெரியாதம்மா, அம்மா தெரியாதம்மா. கோயில் சொன்னாலும் அது நன்மையில் தான் முடியும். நீர்தான் பிரம்மபுத்திரன் நாரதரோ? அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கிறதா? ஐயா, தெரியவில்லையா? தெரியவில்லையா? கழுத்தை பார்த்தா தெரியுமே. அது ஒண்ணு நடக்கல, ஆகவில்லை, அப்படிதானே? சரி, அப்படியானால் உனக்கு ஒரு துணை வேண்டாமா? ஏன் இந்த காட்டில் தனியாக இருக்கிறாய்? அதாவது எனக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி நானே கவலைப்படவில்லை. அப்புறம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை ஐயா? உனக்கேற்ற உத்தமன் பேரோடு புகழோடு காத்து கொண்டிருக்கின்றான். ஓஹோ, ஆமா. அது யார்? அது யார் தெரியுமா? திரு தணிகையில் வாழும் செந்தில் வடிவேல் முருகன். ஓஹோ, அவரை நீ மணந்து கொண்டால் ஏன் இந்த கானகத்தில் தனிமையாக வாழ வேண்டும்? ஒரு பேரும் சேர்ந்து வாழலாம் அல்லவா? ஐயா, அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல நடக்கும். அதை பத்தி நம்ம 2 பேரும் இப்ப உரையாடி என்ன பிரயோஜனம்? அந்த வார்த்தை கேட்ட வள்ளியானவள் என்ன சொல்லுகிறாள்? சொல்லுகிறாள்,
ஐயா, நீங்கள் ஒரு பெரியவராக இருந்து இந்த பேச்சு பேசலாமா? அவதூறான வார்த்தைகளை சொல்லலாமா? நான் இங்கே குடும்ப நிலவரத்தை பற்றி சொல்லுகிறேன், கேளுங்கள். அப்படி சொல்லு. சீரும் குறை குலம் என்று தெரியாமல் நாரதரே இந்த வள்ளியானவள் வெறுப்பாகவே பேச, ஆமா, என்னை 8 நாளைக்குள் கைலாசனத்தில் வாழும் செந்தில் வடிவேல் முருகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்காவிட்டால் என் பெயர் நாரதர் இல்லை என்று சொல்லி சத்தியபிரமாணம் செய்துவிட்டு நாரதர் வருகின்றார். நேராக முருகபெருமான் முன்பிலே வருகிறார். கைலாசனத்திலே வந்திருக்கக்கூடிய முருகனுடைய இடத்திலே வந்து அந்த முருகனை எப்படி புகழ்ந்திருக்கிறார் தெரியுமா? அந்த முருகபெருமானை புகழ்ந்து பணிந்து பாடுகின்றார் நாரதர். எத்தனை பாடலையா எங்கள் மத்து குமரனுக்கு, அத்தனை பாடலுக்கும் பெரும் பக்தி சுவை இருக்கு. எத்தனை பாடலையா எங்கள் மத்து குமரனுக்கு, அத்தனை பாடலுக்கும் பெரும் பக்தி சுவை இருக்கு. நித்தம் இனித்திடும் வேதனை நினைத்திடுவோம், பக்தி கருள்தம் பால முருகனை பாடி வணங்கிடுவோம். எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு. தமிழ் கேட்டு குமரம் உள்ளம் கடித்தாடும், அந்த புள்ளி மயிலேறி வடிவேல் துள்ளி விளையாடும். பிள்ளை தமிழ் கேட்டு குமரம் உள்ளம் கடித்தாடும், அந்த புள்ளி மயிலேறி வடிவேல் துள்ளி விளையாடும். பள்ளி தெய்வானை சூழ்ந்திருந்த திருக்காட்சி வித்திடுவார், எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு. அத்தனை பாடலுக்கும் பெரும் பக்தி சுவை இருக்கு. எக்கம் இனித்திட வேலனை நினைத்திடுவோம், கருள்கள் பால முருகனை எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு. ஆற்றுப்படை வீடு திருமுருகன்
எத்தனை பாடலையா எங்கள் வத்து குமரனுக்கு அத்தனை பாடலுக்கும் பெரும் பக்தி சுவை இருக்கு நித்தம் இனித்திட நிலவை நினைத்திடுவோம் பக்தி கருள் கரும் பால முருகனை பாடி பணிந்திரோம் எத்தனை பாடலையா எங்கள் ஒத்து குமரனுக்கு குமரனுக்கு இப்படியாக ஆமா நாரதர் அந்த வள்ளியை பற்றி முருகபெருமானிடத்தில் சொல்ல அப்படி உடனே முருகபெருமான் இருக்கிறார். என்னது? அப்படியானால் அந்த கன்னியை உடனே நான் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி அவர் எப்படி வருகிறார் பாருங்கள். தெரியுமா? அங்கே வேண்டுதல் போல் வடிவேண்டுத்து, வடிவெடுத்து, வீரத்துடன் தாங்க நடந்து, தாழ்வதற்கு, வீரத்துடன் வில் பிடித்து, இயக்கத்துடன் தான் நடந்து, திருமணம் செய்து கொண்டு, வெற்றி கொண்டு, சிறப்புடன் மாறாரையா, மாறாரையா. இந்த முருகபெருமான் ஒரு வேண்டுவரை போல் வருகின்றார். அடேங்கப்பா ஒரு மானை தேடி வருவது போல் வரும்போது வரக்கூடிய நேரத்திலே அப்போது இந்த வள்ளி சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறாள்? ஐயா, இந்த வனத்தில் மான் எப்படி வரும்? நாங்கள் திரிபுரம் அல்லவா காத்து நிற்கின்றோம். என்னால் துரத்தப்பட்ட மானானது இந்த பாதையாக வந்தது என் கண்ணால் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நீ பார்த்தாய் என்று சற்று நேரம் என்னிடம் சொன்னா நல்லது. அதாவது தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான்? ஆமா அது மேயாத மான், புல் மேயாத மான். ஆமா அதாவது இலைமறை காயாகவே வள்ளியை தேடி வந்திருக்கிறேன் என்பதை அந்த முருகபெருமான் சொல்லுகின்றார். ஆமா மானை தேடி வந்தேன் அப்படி என்று சொல்வது, அதாவது அந்த வள்ளியை தேடி வந்ததைத்தான் அந்த மானை தேடி வந்தேன் அப்படி என்று இவர் சொல்லுகிறார். அப்போது இந்த வள்ளி நாயகி கோபம் கொள்கின்றாய். அம்மா, நான் வந்து அதாவது மானை தேடி வந்தேன் என்றால் நான் உன்னைதான் பார்த்து வந்திருக்கிறேன். ஆமா அப்படி என்று சொல்ல முடியும். ஐயா என்னை பார்க்க வந்தீர்களா? நீ எனக்கு என்னை திருமணம் செய்து கொள் என்று சொல்ல சரி உடனே அவள் கோபப்படுகின்றாய். ஐயா ஒரு வேடுவரை போல இப்படி வந்து என்னை பார்த்து என்னிடத்திலே தவறான வார்த்தைகள் எல்லாம் தாங்கள் கூறக்கூடாது. அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வந்தார்கள் என்று சொன்னால் கதை என்ன நடக்கும் தெரியுமா? அவங்களை வெட்டி பொறுத்திடுவாங்க. ஆதலாலே நீங்கள் வந்த பாதையை பார்த்து திருப்பி விடுங்கள் என்று வள்ளி இப்படி இந்த முருகபெருமான் வேடுவனை போல் வடிவெடுத்து இந்த வள்ளியிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது இவருடைய அண்ணன்மார்கள் அங்கே வருகின்றார்கள். அப்படி அண்ணன்மார்கள் வரவை கண்ட இந்த முருகபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? 1000 வருடத்திற்கு முன்பதாக முளைத்து வளர்ந்து மேங்கி மரம் போல் காட்சி அளித்தார். வேங்கி மரம் போல அப்படி தழுத்து ஓங்கி சொலித்து வளர்த்து நிற்கின்றார். அணிமரம் 4 வேதங்களாகவும் ஆமா நடுமரம் சிவ ஆகமங்களாகவும் அடேங்கப்பா கிளை 64 கனிகளாகவே இருக்கின்றது. அடேங்கப்பா மரத்தை கண்ட வேடுவர்கள் நினைக்கிறார்கள். ஆஹா இவ்வளவு காலமா நாம இப்படி ஒரு வேங்கை மரம் இந்த இடத்திலே நாமல் கண்டதில்லையே. ஆமா, ஆதலால் இந்த வேங்கை மரம் அதிசயமாக விந்தயமாக அல்லவா இருக்கின்றது. உடனே இது நங்கை அதாவது இந்த வள்ளியுடைய அண்ணன்மார்கள் சொல்லுகிறார்கள், இதை வெட்டி விட வேண்டும். ஆமா தங்கையே, இதுக்கு முன்னால் இந்த மரம் இதில் இல்லையே. இதற்கு முன்னால் இந்த மரமும் இங்கு கிடையாது. ஆனால் இப்பொழுது எப்படி இந்த மரம் வந்தது என்று எனக்கும் தெரியாது, இல்லை என்று தெரிய வராது என்றார். உடனே அந்த அதாவது வள்ளியுடைய அண்ணன்மார்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த மரத்தை வெட்ட வேண்டும் என்று வரும்போது வெட்டக்கூடிய நேரத்தில் மரத்திலே இருந்த அழகான பள்ளி பழம் சொல்லுகிறது. சரி, இந்த மரம் நம்ம வெட்ட வேண்டாம். பள்ளி சாஸ்திரத்தை கண்ட நேரத்தில் சொல்லுகிறார்கள். இந்த பள்ளி சாஸ்திரம் கொள்ளாது, இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் மரத்தை வெட்டாதுன்னு சொல்லுது. ஆமா, அப்படி என்று சொல்லி மரத்தை வெட்டாமல் சென்று விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அண்ணன்மார்கள் சென்று விடுகிறார்கள். சரி, பார்த்த முருகபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? அதாவது இவளை என்ன சாமி
சம்மதிக்கணும். அதாவது நாம இப்படியே விட்டு விடக்கூடாது. ஆமா, இவளை அதாவது நம் நாட்டில் உள்ள பெண்கள், அதாவது ஒரு பெண்ணை நாம கையை தொடர்ந்தா வளை செட்டியார் தான் வளையல் போடுவார். அப்படிதானா? அப்படி என்று சொல்லி ஒரு வளையல் செட்டியாராக நம்ம வேகம் கொண்டுத்தான் இதனை சரி செய்ய முடியும் என்று சொல்லு. அந்த முருகபெருமான் எப்படியம்மா வளையல் செட்டியாக வருகிறார்? ஒரு செட்டியார்கள் வடிவெடுத்து அப்படியே பெண்களை நாம் அணிந்து கொண்டு வருகின்றார். இப்படிப்பட்ட வளையல்களை கொண்டு வருகிறார். அப்போது வளையல் வேண்டுமோ அம்மா வளையல் வேண்டுமோ என்று சத்தம் போட்டு வரும்போது இந்த வளையல் தோழியர்களோடு அப்படி வந்து இருக்கின்றார். அம்மா வளையல் சொன்னா பெண்களுக்கு ஆசை தானே ஐயா? என்ன யாருங்க? நான் தான் வளையல் கொண்டு வருவேன். வளையல் செட்டி, வளையல் செட்டி. உங்க இடத்துல என்ன வளையல் எல்லாம் இருக்கிறது? காவளையல், பூ வளையல், மை வளையல், கண்ணாடி வளையல், பளிங்கு வளையல் என்று வளையல் போட்டு விட இவர் இந்த வெள்ளியார்கள் காசு கொடுக்கிறாய். உடனே அவர் சொல்லுகிறார், அம்மா நீ மாதிரிப்பட்ட பெண்களிடத்து நான் காசு வாங்க மாட்டேன். அதாவது உன்னை கையை பிடித்து நான் வளையல் போட்டதினால் உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். உடனே அவள் சொல்லுகிறாய், ஐயா என்ன வார்த்தை பேசுகின்றீர்கள்? சொல்லாத வார்த்தைகளை சொல்லலாம் ஒரு எண்ணிடத்தில், சொல்லாத வார்த்தைகளை சொல்லலாம் ஒரு எண்ணிடத்தில், கல்லாத மூடானே மூடானே கட்டாயப்படுத்தலாமா? கோபம் கொண்டு பாருங்கள், நீங்கள் இப்படி தாறுமாறாக பேசினால் என் அண்ணனிடத்தில் சொல்லி என் அண்ணன்மார்கள் கோபம் கொண்டார்கள், யாரால் உங்களை வெற்றி கொண்டு விடுவார்கள், இவிடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்ல இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த வள்ளியுடைய அண்ணனாகிய 7 பேர்களும் வந்து வருகிறார்கள். சரி, அந்த நேரத்துலதான் இவர் பாக்குறார், ஆஹா நம்ம மோசம் போயிட்டோம் ஐயா. மீண்டும் நினைக்கிறார், இவளை அடைய வேண்டுமையான நாங்கள் இன்னும் ஒரு ரூபத்தோடு போக வேண்டும் என்று சரி 16 ரூபத்தோடு வருகிறார். கல்லாடும் வயதாக முதியவராகவே சமைந்து அந்த வள்ளியிடத்திலே வந்து பேத்தி, என்ன தாத்தா பேத்தி தண்ணி தாகமா இருக்குதுமா, எனக்கு பசியாக இருக்கிறது என்று சொல்ல தேனும் தினமாவும் கொடுத்தார். அவர் அப்படியே வாயால் அள்ளி கொடுக்க அவர் அப்படியே தொண்டையில் விற்கிறது போல செய்கை காண்பிக்கிறார். எனக்கு இப்போது ஒரு தண்ணீர் தாயிட்டு கேட்கிறார். உடனே ஒரு சுனையில் போய் அப்படி தண்ணீர் கோரும் போது அப்படி விழுந்தது போல அப்படி செய்கை காண்பிக்கிறார். உடனே அவர், ஐயோ வள்ளி நான் இந்த சுனையில் விழுந்து விட்டேனே, என்னை காப்பாற்று என்று சத்தம் போடுகிறார். ஐயோ காப்பாற்று வள்ளி, காப்பாற்று, ஒரு கையாவது கொடுக்க கூடாதா என்று கரத்தை கொடுக்க, அப்படி நீ என்னிடத்தில் கரத்தை தந்து விட்டாய், திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்ல ஒரு பெண்ணிடத்தில் என்ன வார்த்தை பேசுகின்றீர்கள்? உங்களுக்கு தாடி நரைத்து விட்டது தாத்தா, மீசை நரைத்து விட்டது, உங்கள் மேரியெல்லாம் தளர்ந்து விட்டது, இந்த வார்த்தை ஒரு பெண்ணிடத்தில் இப்படி சொல்லலாமா? வள்ளி, அதாவது இந்த உலகிலே பாலும் காய் அத்தனையும் புளிப்பாக இருக்கும். என்ன மாதிரி பழுத்த பழம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அப்படியானால் திருமணம் செய்ய மாட்டேன் என்று மறுக்கிறாயா வள்ளி பேத்தி? ஆமா, நீ என்ன மிருகங்களை கண்டு பயப்படுவாய் என்று கேட்க, என்ன நான் காட்டில் யானையை கண்டால் பயப்படுவேன். யானை என்று சொன்ன உடனே இந்த முருகபெருமான் என்ன செய்யறார் தெரியுமா? தனது அண்ணனாகிய அந்த கணேச பகவானை மனதிலே நினைத்தார். அந்த ஆனை முகவனை மனதிலே நினைக்க அப்படி யானை உருவத்தில் வருகின்றார் அந்த கணேசன். யானையை கண்ட வள்ளியானவள் பயந்து ஓடோடி வந்து தாத்தா காப்பாற்றுங்கள் என்று தாத்தாவை கட்டி பிடிக்கிறார். அந்த நேரத்தில் என்னை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி யானை நான் போக வைக்கிறேன் என்ற உடனே இவன் சம்மதிக்கிறார். மீண்டும் அந்த யானை மறைந்து விடுகிறது. சரி, அப்போது மீண்டும் தாத்தா நான் சும்மாதான் வேடிக்கையா தான் தாடியை முடிச்சு
இல்லையா? யானை, யானை அதாவது ஞாபகம். மீண்டும் யானை நினைக்க இங்கு யானை வருகிறது. அப்படி நிச்சயமாக முருகபெருமான் மேல் சத்தியம் செய்துதா ஆமா உங்களை நான் கல்யாணம் செய்வேன் சொல்லு சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த சூரனை சம்காரம் செய்து சுப்பிரமணிய கடவுள் பேரிலே சத்தியமானது செய்து கொடுக்கிறார். அந்த நேரத்திலே அங்கே என்ன பாருங்கள், அந்த முருகபெருமான் அப்படியே மறைந்து விடுகிறார். சரி அங்கே திணைமரமும் விளைகின்றது. ஆமா அப்படி இருக்க ஆமா அந்த வள்ளியை அழைத்துக் கொண்டு தன் அரண்மனைக்கு வருகின்றார்கள். சரிதான். அரண்மனையிலே வந்த வள்ளியானவள் அவருடைய நிலைமையானது எப்படியப்பா இருக்கிறது? அவள் உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறாள். ஏன்னா பூர்வ ஜென்மத்தை அவர் அப்படி நினைச்சு பார்த்து அப்படி சொல்லும் போது ஆமா முருகபெருமான் தன் குருவை காண்பிக்கின்றார். ஆஹா அந்த நினைவால் அவளுக்கு பூர்வ ஜென்மம் நினைவாகின்றது. அப்படி அவள் தூங்காமல் அன்னதண்ணீர் அருந்தாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா ஒரு பெண்ணானவள் ஒருவனிடத்திலே தன்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டாள் என்று சொன்னால் ஆமா எல்லா பெண்களுடைய நிலைமையாதான், எல்லா ஆண்களுடைய நிலைமையாதான். அப்போது இந்த நங்கை மோகினி நினைக்கின்றார், ஆஹா நமது மகளுக்கு என்ன ஆகிவிட்டது ஐயோ என்று அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சரி அப்படி இருக்க முருகபெருமான் அவளுக்கு காட்சி கொடுக்கிறார். அடேங்கப்பா அப்போது வேடுவர்களும் அந்த தேவரொட்டிகளும் என்ன செய்வார் பாருங்கள், என்ன செய்கிறார்கள்? யுத்தம் செய்வதற்காக ஆமா. புறப்படுகின்றார்கள். ஆமா அப்படி இருக்கு குமரன் அங்கே அவன் ஒரு ஆள் மேல் அப்படி குமரன் வந்து ஆராசனை செய்க ஆமா அப்போது முருகபெருமானுக்கு அங்கே பணிவிடை செய்கிறார்கள். சரி. பூஜை நடத்துகின்றார்கள். ஆமா அப்படி இருக்கு முருகபெருமான் அந்த வள்ளியை அழைத்து கொண்டு போகின்றார். ஆமா அந்த வேடுவர்கள் எல்லாம் அங்கே சண்டை செய்ய புறப்படுகின்றார்கள். ஆமா அங்கே வீரம் கொண்ட வேடுவர்கள் வேடுவர்கள் வீர மீது கை கொடுத்தார். கையெடுத்தார். கொடுத்தவளை அத்தனைகள் அத்தனையும் பூஜை மலர் பொலிவிதார். ஓடுகிறார். ஆறுமுகன் காலடி ஆறுமுகன் காலடி அற்புதமாய் போய்விடுமா. ஆறுமுகன் காலடி, ஆறுமுகன் காலடி, அப்புறமாய் போயிடுமா. இப்படி இருக்கு. ஆமா, அந்த வேடுவர்கள் முருகபெருமான் வள்ளி அழைத்து செல்லும் போது அதை அந்த கண்டு முருகனோடு அப்படி போர் செய்ய வருகின்றார். முருகனோடு படையெடுத்து வருகிறார்கள். ஐயோ வேடுவர்கள் நம்மை கொண்டு விடுவார்கள் என்று வள்ளி சொல்ல பள்ளி சொன்ன வார்த்தையை கேட்ட முருகபெருமான் என்ன செய்கிறார்? முருகபெருமானுடைய அருளினால் அந்த சேவலானது அந்த முருகபெருமானுடைய வாகனம் சேவல் அப்படி சிறை கொடி வாகனமாகிய சேவலால் கொக்கரித்து கூவுகின்றது. ஆமா அப்படி சிறையை தட்டி கூவியது. உடனே நம்பிராயனுடைய உறவினர் படைகள் தாயும் தோழிமார்கள் எல்லோரும் மண் மீது சாய்ந்தனர். சரி தாய் தந்தை அண்ணன்மார்கள் எல்லோரும் படையில் இருந்து தரையில் கிடப்பதை கண்ட வள்ளி நாயகி சொல்லுகிறார், என்று சொல்லி புலப்புகிறாள். இறைவா என் பெருமானே இது என்ன கொடுமை. ஏதோ கோபத்தில் தானே சொன்னேன், என்னுடைய எல்லோரும் என் சொந்த பந்தம் எல்லாம் இப்படி விழுந்து கிடக்கிறது ஓஹோ என்று அழுகின்றாள் இந்த வள்ளியானவள். ஆமா எந்த உயிர் போகுமன்றே, என்ற உயிர் போகலாமோ, என் தந்தை தோழீரோ, என் தந்தை தோழீரோ, உலகம் விட்டு போனார். என் தாய் தந்தர்கள் எல்லோரும் மடிந்து கிடக்கார்களே, ஆமா அவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சரி உடனே முருகபெருமான் அருளினால் அவர்கள் உயிர் கொடுக்கின்றார். அடேங்கப்பா அந்த நம்பிராஜனும் நங்கை மோகினி முருகபெருமானை அடிதொழுது நிற்கின்றார். சரி அப்போது சொல்லுகிறார் முருகபெருமான், என்ன ஐயா உங்கள் அதாவது அக்கினி சாட்சியாக வள்ளி எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொல்ல அப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்தில் என்ன செய்வார் பாருங்கள், செய்கிறார்கள். அந்த செந்தூர் ஆண்டவனை வரவழைத்து ஆமா வள்ளி மனைவியை கூட்டி வருகின்றார்கள். ஆஹா அங்கே நாரதர் வேதம் போது ஆமா அக்கினி சாட்சியாக ஆகாய பூமி அருகே சரி நம்பிராஜன் மகனாகிய அங்கேயை கையை பிடித்து முருகபெருமான் கைது கொடுத்தார். ஆமா சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகள் சாட்சியாக அந்த 39 தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார் எல்லோரும் வாழ்த்தொழிக்க தேவாதி தேவர்கள் பூமாரி பொழிய மங்கிகர்கள் ஆகிய பேர் வாழ்த்துரைகள் சொல்லிடுங்கள். மங்கையர்கள் 1000 பேர் வாக்களிக்க
இங்குள்ளவர்களுக்கு காட்சி கொடுத்தார் முருகபெருமான். ஆமா. வள்ளி அம்மையோடு சரி. நம்பிராஜரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு மயில் வாகனத்தில் ஏறி திருத்தணியில் வந்து தெய்வதர்ஷனால் அமைக்கப்பட்ட கோயில் அமைத்து ஆமா. அங்கே வள்ளி முருகனோடு காட்சி அளித்தார். வள்ளி முருகன் சமேதராய் சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். அப்படி அமர்ந்திருக்கின்றார் முருகபெருமான் வள்ளியுமாகவே. ஆமா. இத்துடன் வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய திவ்ய சரிதத்தை முடித்து ஆண்டவனாகிய அந்த ஆறுமுக கடவுள் பேரில் ஒரு அழகான பாடலை பாடி ஆமா. எங்கள் வில்லி செய்ய இனிதை நிறைவு செய்கின்றோம். அடையும் பலன் என்னவோ குறுகியவன் பெயரை உரைக்கும் பல பேரும் அடையும் பலன் என்னவோ கருகி துயரோட கவலை பரத்தோட பெருகும் மருளல்லவோ கருகி துயரோட கவலை பரத்தோட பெருகும் மருளல்லவோ கதை கருவாகி புனை தந்தன்னோர் என்னவோ பணமும் பரவாமல் தினமோ நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையோ ஆண்டவா உன்னை அகிதினமும் பாட வந்து கேளவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அகிதினமும் பாட வந்து கேளவா வடிவில் முருகா மனமுறை தீர்த்தவா வர வேண்டும் மயில் மீது முருகையே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை நடிதினமும் பாட வந்தேன் கேளவா வடிவிலும் உள்ளத்தில் தோன்றுதே வருவது நெஞ்சம் தாங்குதே
பணிந்திட நல்லரு புரிவாய் ஏழு நம்முடன் சேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் பின்னி நாடி பணிந்திட நல்லரு புரிவாய் ஏழு நம்முடன் சேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உலகிற்கு தெய்வம் வேறு இல்லை கந்தையா உலக ஆளும் ஆண்டவனே நீதாரியா உலகின்றி தெய்வ வேறு இல்லை கந்தையா உலக